ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ஜெப்ரானிஸ்லேருந்து ஜெப் தண்டர் ப்ரோ அப்படிங்கிற இந்த ஓவர் ரேட் இயர்ஃபோன் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஜெப்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஜெப் தண்டர் போன் கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம வாங்கியிருக்கோம். உள்ளுக்குள்ள இருக்க ஹெட்ஃபோனோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில எஸ்டி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்க உள்ள போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் மேனுவலுக்கான கார்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 40 mm பவர்ஃபுல் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. டீப் பேஸ் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 60 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். 50% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணும்போது 60 ஹவர்ஸ் கிட்ட வருது. பட் ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நியர்லி 55 ஹவர்ஸ் தான் வருது. பேட்டரியை பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு நியர்லி 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. அதுவும் டூயல் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளாடும் போது ஆடியோ வீடியோ சூப்பராக சிங்க் ஆகுது. எந்த ப்ராப்ளம் இல்லை. கேமிங் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேமிங் மோட் ஆன் ஆயிருது. நெக்ஸ்ட் டூயல் மைக் வித் ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூகுள் அண்ட் சிரி கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு. இயர்ஃபோனோட சைடில் கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, மோட சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால கண்ட்ரோல் பட்டன் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். டிசைனை பொறுத்தவரைக்கும் நார்மலான ஓவர் ஹெட் இயர்ஃபோன்லாம் எப்படி இருக்குமோ அந்த டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிளாகவும் கொடுத்துருக்காங்க. ஹெட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. டாப்ல இந்த இடத்துல குஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயும் குஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயும் சாஃப்ட் குஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ் கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆக்ஸ் கேபிள் இன்புட்டுக்கான கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கு. டிசைனை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் கரெக்டாக காதுக்குள்ள ஃபிட் ஆயிடுச்சு. ஷேக் பண்ணாலும் கீழே விழுகல, அவ்வளோக்கா கீழே விழுகல. ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாகவே ஃபீல் பண்ண முடியுது. ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. எந்த ப்ராப்ளம் இல்லை. ஷேக் பண்ணாலும் கீழே விழுகல. நெக்ஸ்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது நியர்லி 140 கிராம் தான் வரும். கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் தென் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். - 50% வால்யூம்ல இருக்கு. இப்போ நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு நார்மலாக கொடுத்துருக்காங்க. பேஸ் எல்லாம் நம்மளால அதிகமாக ஃபீல் பண்ண டீப் பேஸ் விழுகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ட்ரை பண்ணும்போது நம்மளால பேஸ் பூஸ்ட் அங்கெல்லாம் வச்சு கேட்கும்போது அப்படின்னா நம்மளால பேஸ் அவ்வளோக்கா ஃபீல் பண்ண முடியல. பேஸ் ஃபுல் வால்யூம் வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இறையிற மாதிரி ஃபீல் ஆகுது. பேஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் கால் பேசும்போது நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் அவங்க பேசுறது எனக்கு கரெக்டாக கன்வே ஆக மாட்டேங்குது. கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது 4 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. பிளாக், ப்ளூ, கிரீன், பிங்க் அப்படிங்கிற 4 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஓவராலா இந்த ஓவர் ஹெட் இயர்ஃபோனுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் 4. நீங்கள் ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஜெப்ரானிக்ஸ் பிராண்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ஒரு நார்மலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க நினைச்சீங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.
இந்த ப்ராடக்ட் பத்தின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட அவருடைய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.